ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நைட்டுக்கு டிஃபன் தான் செய்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சட்டுன்னு ஒரு சட்னி செஞ்சிடலாம், நல்லா தண்ணியாக. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சிடலாம். எப்பயுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றக்கூடாது. இதுமாரி குறன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியை ஊற்றணும். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையமையாக அரைச்சின்னு வந்துடலாம். பார்த்திங்கன்னா ஆவி பறக்க இட்லி, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, தாளிக்க போட்டுக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை சட்னியில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இட்லியில் நைட்டுக்கு கிள்ளி போட சாம்பார் தான் வச்சுருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த சட்னி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் இப்படி ஊற்றிக்கலாம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்படி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு இட்லி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மழைக்கு நல்லா சுட சுட இந்த இட்லி, இந்த வேர்க்கடலை சட்னி நல்லா கிராமத்து ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். அதுவும் எங்கள் பாட்டி இப்படி தான் செய்வாங்க. அவங்க வைக்கிற பொருளெல்லாம் நானும் அதேமாரி வச்சு அரைச்சிருக்கேன். இதேமாரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.